உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நமக்கு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது யாரு கதவை தட்டுறா? ஒருவேளை டாக்டரா இருக்குமோ? இந்த ஆள் எதுக்கு இப்ப இங்க வரான்? யோ மாமா, சௌக்கியமா? முத்துப்பாண்டி, நீயா? நானே தான். யோ மாமா, நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சனே. ஆனா இப்படி கண்ணு முன்னாடி குத்துக்கல் மாதிரி சாகாம நிக்கிற. எப்படியா? ஏதாவது மந்திரங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறியா என்ன? நான் இங்க இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? ஏன் பயப்படுற? நம்ம டாக்டர் தான் சொன்னாரு. வா 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 வா, உள்ள வா. நான் தான் வந்திருக்கிறேன்ல, அவ்வளவு தூரம் உன்னை தேடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். எங்க ஓடுற? மாமெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆட்சி மூஞ்சி பேத்துருவேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டயா? ப்ளீஸ் சுடர், என்ன மன்னிச்சிடு சுடர், ப்ளீஸ் சுடர். மன்னிக்கணுமா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா இருந்தா மன்னிக்கலாம். ஆனா நீ ஒரு புழு பூச்சியை விட கேவலமானவனாச்சே. நீ என்ன பண்ற? உன் பொண்ணுக்கு போன் அடிக்கிற இப்போ. அடி. அட்ரான்றா. சரி சரி. நார்மல் கால்லாம் ஒன்னும் போட வேணாயா, வீடியோ கால் அடி. இவர் எதுக்கு வீடியோ கால் பண்றாரு? அப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? நானா போன் பண்ற வரைக்கும் நீங்க பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு? இல்ல, அதுவும் வீடியோ கால் பண்றீங்க. நாம அவரு தெரிஞ்சே உனக்கு போன் பண்ண மாட்டேன்னாரு. நான் தான் அவர் செல்லமா கொஞ்சி கோச்சுக்காம போன் போட வச்சேன். நீ அவர் கோச்சுக்காத என்ன? ஏன்னா செத்து போனவர் எத்தனை தடவை தான் செத்து செத்து போவாரு. நீ இப்படி என்னடி நீ உங்க அப்பா மாதிரி இப்படி இழுத்து இழுத்து பேசினீங்க? நான் எப்படி இங்க வந்தேன்னு நீ கேக்குற? அதெல்லாம் கரெக்டான டைம்க்கு வந்துடுவேன், புரியுதா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம், உங்க அப்பாவை பார்க்க இன்னொருத்தங்களும் வந்திருக்கிறாங்க. அந்த சர்ப்ரைஸ் யாருன்னு பாக்குறியா? ஹாய் ஏகோ. ஏண்டி, எவளாவது பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் பெத்த பண்ணி செத்து போனவ மாதிரி நடிக்க சொல்லுவாங்களா? இவ்வளவு கேவலமானவளா நீ? ஏய் சீ, வாய் மூடு. இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. நீ எவ்வளவு மோசமானவனு இப்ப எல்லாருக்கும் தெரிய போகுது. இது வரைக்கும் நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு நான் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. தங்கச்சி, ஏமா பதற? நீ ரிலாக்ஸ் ஆரு, நான் பாத்துக்கிறேன். நீ ஏதாவது மிரட்டியா பயத்துல செத்துட்டான்னு வச்சுக்க, எதுக்கு தேவையில்லாதது? அவளா சாகக்கூடாதுமா, நம்ம பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கணும் அவளை. ஏய், இனி நீயும் அப்பனும் சேர்ந்து எந்த ஒரு திட்டமும் போட முடியாது, பாத்துக்கோ. வசமா மாட்டிக்கிட்டீங்க என்ன? ஒழுங்கா நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு என்கிட்ட மொத்தமா ஒரு அமௌண்ட் திருடிட்டு போனல, அத ஒழுங்கா எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. போனா போகுதுன்னு உன்னையும் இதோ சோடா புட்டி உங்க அப்பனையும் மன்னிச்சு விட்டுறேன். அப்படி இல்ல ஏதாவது சில்லாவளித்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோயேன், உன் ஆயுசுக்கும் ஜெயில உட்காந்தாண்டி சாப்பிடணும். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உன்னோட பணத்தை ஏற்பாடு பண்ணி எப்படியாவது கொடுத்துறேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம், ப்ளீஸ். சரி சரி, பணத்தை ரெடி பண்ணு போ. நீ ஒண்ணு பண்ணு, எழிலுக்கு போன் பண்ணி இந்த இடத்துக்கு உடனே வர சொல்லு. சரி. முன்னாடி வா, முன்னாடி வந்து உட்காரு. வா வா. ஹலோ, வந்த காரியத்துக்கு உன்னை விட்டுன்னு வச்சுக்கோ. சரிங்க சார். ஓகே சார்.
யோ முத்துப்பாண்டி, நீயாவது கொஞ்சம் கருணை காட்டியா? என்ன காட்டணும் உனக்கு இப்போ? இதுக்கு மேலேயும் அடிப்போம் உன்னை. கம்முன்னு இருந்துரு. அதான் என் பொண்ணு நீ கேட்ட மாதிரி எல்லா பணமும் தரேன்னு ஒத்துக்கிட்டால, அதுக்காகவாவது என்ன விட்டுறியா? ப்ளீஸ்யா, என்ன விட்டுறியா? ஏய், என்கிட்ட இல்லாத பணத்தையும் நீ கொண்டு வந்து கொடுத்துட்டு போற? யாருக்கே வேணும் உன் பணம்? இத பாரு, நீ யாரு, உன் பொண்ணு யாரு, நீங்க 2 பேரும் எப்பேற்பட்ட தில்லாலங்கடின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவ கூட நான் 1 மாசம் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன். உன் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது. அண்ணே, 7 சார் தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கதவு திறக்கிறேன். ஒரு 2வது மாப்பிள்ள வந்திருக்கிறாரு. இரு, நீ உயிரோடு இருக்கிறேன்னு தெரியாது. நீ செத்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரே அவர் கையில ஒண்ணு சாப்பிடிப்பாரு. அதுக்கப்புறம் நீ செத்து போயிரு. என்ன? யாரு வேணும்? நீ தாண்டா வேணும். அண்ணே, இப்ப வாங்கடா. திருந்த மாட்டல்ல, திருந்த மாட்டல்ல, திருந்த மாட்டல்ல, திருந்த மாட்டல்லடா. அண்ணே, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? மாப்ள, அவன் அதுக்கெல்லாம் காரணம். அவனை போய் பிடிங்க. ஏய், நில்ல நில்ல. ஏய், திரும்ப. அங்கிள், நீங்க எப்படி உயிரோட? தம்பி, என்ன எதுவும் பண்ணிடாதுக்கு தம்பி, ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க தம்பி, ப்ளீஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.